So, yes guys, very good evening. So like நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டீடைல்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன ரீகேப் போகலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ரீகேப், ஸோ லைக் நம்ம வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணாத இல்லை டவுட்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிளாரிஃபை. ஸோ கணேஷ், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இப்போ கேக்குறது கரெக்டான்னு தெரியல. நான் ஆக்சுவலி என்னன்னா ஜென்கின்ஸ்ன்றது எதுக்காக யூஸ் பண்றோம் ப்ரோ? அதாவது நம்ம வந்து இப்போ ஜென்கின்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம பாத்துட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஷன்ல. பேசிக்கா வந்து இந்த இது வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. லைக் கோடை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. அது எப்படி ப்ரோ? அது கரெக்ட். ஒரு ஒரு இப்ப வந்து ஒரு டெவலப்பருக்கும் டெவாப்ஸ்க்கும் இந்த டூல் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது புரியல, சுத்தமா புரியல அது எப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஓகே, क्वेश्चन கோகுல் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ப்ரோ, அதேதான் ப்ரோ. சரி, ஓகே. ஜெசி ப்ரோ, என்னோட क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ப்ரோ உங்களுக்கு? எஸ் 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 சூப்பர் சூப்பர், थैंक यू. ஜெசி உங்களுக்கு புரிஞ்சிச்சு சார், எனக்கு ஜென்கின்ஸ் புரிஞ்சிச்சு. ஓகே. கலை உங்களுக்கு ஓரளவு ஓகே, பட் ஆனா கம்ப்ளீட்டா நான் வர்க் பண்ணல. சரி, ஓகே. பொற்செல்வி உங்களுக்கு ஹலோ ராஜசேகர்? எஸ் ப்ரோ, ஓரளவு தான் புரிஞ்சது. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். ரைட் ரைட். திருதா உங்களுக்கு? சார், நான் ஊருக்கு போயிட்டு வந்து காய்ச்சல் இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். சரி, ஓகே. ப்ளீஸ் டேக் கேர். ஓகே, நீங்க பார்த்துட்டு டவுட் இருக்க பட்சத்தில் எனக்கு கேளுங்க. ஷூர் சார், தேங்க்யூ. சுபாஷ் உங்களுக்கு எனி டவுட்ஸ்? சார், எனக்கு நடத்துனது எல்லாம் புரிஞ்சிருச்சு சார். கணேஷ் மாதிரி ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுதான் என்ன எனக்கு அப்படின்னு தெரியல. ஜாகர் உங்களுக்கு? புரிஞ்சுது சார், எனக்கு புரிஞ்சுது. சரி, ஸோ லைக் இங்கே வந்து மோஸ்ட்டாக காமனாக இருக்கிற டவுட். ஸோ நசீம் பக்கத்தில் வந்து உனக்கு புரியுதா? ஓரளவுக்கு புரியுது. ஃபைன். ஸோ லைக் மோஸ்ட்டாக இருக்க காமனாக இருக்க எல்லாருக்கும் டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் ஜென்கின்ஸ்ன்ற டூல் டெவலப்பருக்கும் ஒரு டெவலப் இன்ஜினியருக்கும் இந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜென்கின்ஸ்ன்றது நான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு 360 டிகிரி டூல். ஸோ இந்த ஜென்கின்ஸை நீங்கள் வந்து ஒரு டெவலப்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, டெவலப்பர் என்ன பண்ணுவான், அந்த கோடை பில்டு பண்ணுவான், ஜாவா டு ஜாரா கன்வெர்ட் பண்ணுவோம். இதே நீங்கள் ஜென்கின்ஸ் ஒரு டெஸ்டர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டினியூஸ் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷனை டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே லைக் நம்ம ஒரு டெவாப்ஸ் கைட்டை கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே ஜென்கின்ஸை நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை லைக் உங்களோட ஒரு AWS ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறவங்ககிட்ட கொடுக்குறீங்கன்னா, அப்போது அந்த ஜென்கின்ஸை டெராஃபார்ம் மூலமா உங்களுக்கு AWSல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜென்கின்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது வந்துட்டு ஒரு 360 டூல். இந்த ஜென்கின்ஸ் கூட நீங்க எந்த ஒரு பிளகினை நீங்க இன்டெகிரேட் பண்ணி எந்த பர்பஸுக்காக இந்த ஜென்கின்ஸ்ல நீங்க ஜாப் எழுதுறீங்களோ அந்த பர்பஸ் அது உங்களுக்கு பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டெவலப்பர், இப்போ நீங்க வந்து ஒரு டெவலப்பரா இருக்கீங்க. ஸோ லைக் உங்களோட ஒரு அல்டிமேட் மோட்டோ என்ன, நீங்க எழுதுற கோடை வந்து ஒரு அப்ளிகேஷனா எல்லாருமே யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, கோடை நீங்க வந்துட்டு கிட்ல வச்சிருப்பீங்க. கிட்ல இருந்து நீங்க ஜென்கின்ஸ்ல புல் பண்ணுவீங்க, மேவன் அப்படின்ற ஒரு டூல் இன்டெகிரேட் பண்ணுவீங்க. அந்த டூல் மூலியமா ஜாவா கூட அப்ளிகேஷனா மாத்துறீங்க. இதே நீங்க வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், CI/CD. சின்றது என்ன, கிட் ஜென்கின்ஸ். சிடின்றது என்ன, டிப்ளாய்மெண்ட். ஒரு கோடை எழுதி அந்த கோடை ஒரு அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை எண்ட் யூசருக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது நம்ம என்ன சொல்றோம், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்றோம். ஸோ இது வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணுவோம். டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவோம், CI/CD ஃப்ளோவா பண்ணுவோம். இதே நீங்க வந்து ஒரு டெஸ்டர்ட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஜென்கின்ஸ் டூலை கண்டினியூஸ் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. செலினியம், குக்கும்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், நிறைய ஜாவா டெக்னாலஜியில் வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்காக அது டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு சினாரியோஸ்லாம் பாஸ், இந்த டெஸ்ட் சினாரியோஸ்லாம் ஃபெயிலுன்னு சொல்லி அதுவே இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற பக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ
இதுவே நீங்க ஜென்கின்ஸ் ஒரு ரிப்போர்ட்டிங் டூலா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஜென்கின்ஸ்ன்றது ஒரு காமனான ஒரு பேஸ் இன்டகிரேஷன் டூல். இந்த டூல் வந்துட்டு லைக் இது நீங்க எது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மட்டும் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கு நான் டெராஃபார்ம்ல AWS ரிசோர்ஸ் இருக்குன்னா, அப்போ லைக் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ லைக் நீங்க டெராஃபார்ம் நீங்க கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். டெராஃபார்ம் இனிட், டெராஃபார்ம் கோடு, பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலா ஒரு கமெண்டா கொடுப்போம். அந்த மேனுவலா பண்ற எல்லா ப்ராசஸையும் நம்ம ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாபா எழுதுவோம். ஸோ அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் இடத்துல நம்ம வந்து டேட் கமாண்ட் கொடுத்துருப்போம், அப் டைம் கமாண்ட்லாம் கொடுத்தோம். அந்த இடத்துல டெராஃபார்ம் மினிட், டெராஃபார்ம் பிளான், டெராஃபார்ம் அப்ளைன் கொடுத்தா ஸோ அந்த உங்களோட AWS ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆயிடும். ஸோ அப்போ ஜென்கின்ஸ்ன்ற ஒரு டூலை நீங்க வந்து மல்டிபிள் வேஸ்ல யூஸ் பண்ணலாங்க. ஸோ லைக் அது நீங்க தான் உங்க டீம்ல தான் அதை டிஃபைன் பண்ணும். அந்த ஜென்கின்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு. சரியா? ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஏன்னா எல்லாருமே வந்துட்டு CI/CD அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து படிப்பீங்க, கத்துப்பீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து ஒரு CI/CD எக்ஸாம்பிளோட சொன்னேன். ஸோ டெவலப்பர் கோடை வந்து கிட்ல வைப்பான். அதுக்கப்புறமா மேவன் அப்படின்ற டூல் வந்து பில்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சோனார் கியூப் வச்சு லைக் ஸ்டாட்டிக் கோட் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் நான் சொன்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் ஒரு லைவ் ப்ராஜெக்ட். ஸோ லைக் நம்ம ஒரு லைவ் ப்ராஜெக்டை நம்ம ஜென்கின்ஸ்ல மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு லைவ் ப்ராஜெக்டை பார்க்கணும்னா எனக்கு இந்த CI/CDல இருக்கிற 6 ஸ்டேஜஸ், கோடு செக் அவுட்டு, என்னோட பில்டு ஸ்டேஜ், என்னோட ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ், டாக் கண்டெய்னரைசேஷன், அதுக்கப்புறமா ஆர்கைவல், டிப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி 6 ஸ்டேஜஸ்க்கு ஐ நீட் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல். அந்த 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல் நான் புரிஞ்சுக்கணும், அதை நான் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு என்டையரா ஒரு ஃபுல் ஃப்ளோல காட்ட முடியும். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு டூல் மட்டும் தான் முடிச்சிருக்கோம் நம்ம கிளாஸ்ல. அந்த டூல் என்ன, கிட் மட்டும் தான். இன்னும் ஜென்கின்ஸ் இருக்கு, டாக்கர் இருக்கு, டெராஃபார்ம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபுல் ஃப்ளோ புரியும். ஸோ இப்போதைக்கு லைக் நீங்க வந்துட்டு ஜென்கின்ஸ் இன்டெகிரேஷன் டூல், இந்த இன்டெகிரேஷன் டூலை நம்ம எப்படி நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்றது மாதிரி நம்ம இதை எழுதுறோம்னா அந்த பர்பஸை இந்த ஜென்கின்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து DevOps டூலையே வந்து இதை வச்சு ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தானே சொல்றீங்க? இருக்கிற எல்லா DevOps டூல்லையும் ஒரு ஒன் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுதான் இப்போ லைக் நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றப்ப டெராஃபார்ம்ல வந்து நம்ம ஒரு கோட் எழுதி வச்சிருப்போம். அந்த கோட் வச்சு ஒரு 100 VPC கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து ஒரு 4 செட் ஆஃப் கோட் வந்து யூனிட் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி அதுக்குள்ள போய் நம்ம இது பண்ணாம இதுல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, காட் இட் ப்ரோ. இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க அதுல சொன்னே ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி டெராஃபார்ம் பார்த்தவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு புரியும். ஆமா ஆமா. இப்போ வேற எல்லாருக்கும் CI/CDன்றதுல வந்து நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம் இத? நீங்க CI/CD நீங்க என்ன மாதிரி இந்த ஜென்கின்ஸை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபைனல் ப்ராஜெக்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லைக் இந்த CI/CDல வந்துட்டு லைக் நீங்க வந்துட்டு லைக் யூ வில் பி லேர்னிங் டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ் லைக் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ல பாப்பீங்கன்னு சொல்றேன் பாருங்க. ஜென்கின்ஸ் நீங்க என்ன இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா கிட், ஜென்கின்ஸ், மேவன், அதுக்கப்புறம் மேவனுக்கு தனியா கிளாஸ் இருக்காதா ப்ரோ? அது வந்து இதுலயே தான் வந்து ப்ராஜெக்ட் செஷன்ல வந்துரும். ப்ராஜெக்ட் செஷன்ல எடுத்துறாங்க. சோனார் மேவன், சோனார் கியூப்லாம் ப்ராஜெக்ட் செஷன்ல வந்துரும். அதுக்கப்புறமா உங்களோட டாக்கர், அதுக்கப்புறமா உங்களோட நெக்ஸஸ், அதுக்கப்புறமா அப்பாச்சி, டாம்கேட் இல்லாட்டி குபர்னெட்டிஸ். ஸோ இத்தனை டூல்ஸ் நீங்க பாப்பீங்க உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட்ல. இதுல எதெல்லாம் வந்து சிலபஸ்ல இல்லையோ அதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் செஷன்லயே கவர் கண்டிப்பா. பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. நீங்க மேக்ஸிமம் இந்த டாம்கேட் தான் பாப்பீங்க. நான் குபர்னெட்டிஸ் தனி செஷனா இருக்கும். ஸோ டாம்கேட்ல எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு பாப்பீங்க. டாம்கேட்லயும் பண்ணலாம் ஆர் குபர்னெட்டிஸ்லயும் பண்ணலாம். ஸோ லைக் நீங்க ப்ராஜெக்ட்ல ஈதர் எனி ஒன் ஆஃப் திஸ் நீங்க பாப்பீங்க. சரிங்களா? ரைட். இப்போ நீங்க கேட்குற CI/CD ஃப்ளோ நான் உங்களுக்கு காட்டணும், நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னா இத்தனை டூல்ஸுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். வி ஷுட் ஹேவ் எக்ஸ்போஸ் டு தீஸ் மெனி டூல்ஸ். பட் இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம்? இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஆமா. ஸோ லைக் இதுல இந்த மேவன், சோனார் கியூப், இந்த நெக்ஸஸ் வந்து ஆப்ஷனல். அப்போ நமக்கு டாக்கர் புரியணும். ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த கிட் ஜென்கின்ஸ் டாக்கர் புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டா ப்ராஜெக்ட் அட்டெண்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓகே இதான் CI/CD ஃப்ளோ உங்களுக்கு புரியும். புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஓகே, சரியா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கிடைக்குது. சரி, காப்பி பேஸ்ட் பண்ண கோகுலுக்கு புரிஞ்சுதா ப்ரோ? ஓகே ப்ரோ, புரிஞ்சிருக்கு ப்ரோ. ஓகே. இவருக்கு சுபாஷ், உங்களுக்கு டிரைவ்ல இருந்தீங்க, புரியுது ப்ரோ. நின்றுட்டீங்க போல. ரைட், ஃபைன். சரிங்க. ஸோ லைக் லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு சுதாகர் ப்ரோ என்கிட்ட கேட்டிருந்தாரு, ப்ரோ டிப்ளாய்மெண்ட்னா என்ன, அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஜென்கின்ஸ் எங்க வந்துட்டு டிப்ளாய்மெண்ட்ல வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு.
நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ டிப்ளாய்மெண்ட்ன்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு டிப்ளாய்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட்? சரி. டிப்ளாய்மெண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஐபி Have you அடிச்சா ம். ஐபி அடிச்சா ஒரு அப்ளிகேஷன் வரும் ப்ரோ. அதான் டிப்ளாய்மெண்ட். சரி, ஐபி அடிச்சா ஒரு அப்ளிகேஷன் வரும். ஓகே, இது வந்து உங்களோட ஒரு லேமன் டேர்ம்ல நீங்க சொல்லிட்டோம். ம். ரைட். ஸோ லேமன் டேர்ம்ல உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். இதுக்கு முன்னாடி நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கீங்களா? இப்படி கேட்குறேன். S3ல பண்ணியிருக்கேன் ப்ரோ. எங்க? S3 ஸ்டாட்டிக் இது அது 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 டிப்ளாய்மெண்ட்ல வராது. சரி, வேற வேற பண்ணிருக்கீங்க? ப்ராஜெக்ட் செஷன்ல சொல்லி கொடுத்ததை வந்து நம்ம ஒரு வாட்டி பண்ணி பார்க்கும்போது டிப்ளாய்மெண்ட், அதாவது நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம ரியல் டைம்ல ரன் பண்ணுவோம். அது நம்ம பண்ணது வந்து நான் இது பண்ணி ஓகே சொல்லுங்க ப்ரோ. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நீங்க பண்ண எக்ஸாம்பிள் சொல்லவா? அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் இன் உபுண்டுல பண்ணிருக்கேன் ப்ரோ. கரெக்ட். ஜெஸ்ஸி சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ஹோஸ்டிங்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? லைக் ஒரு அப்ளிகேஷன் கோட் இருக்கும், அதை கொண்டு போயிட்டு உங்களோட மிடில் சிடி வேர்ல வேர் அதுல போட்டுருவோம் ப்ரோ. மிடில் வேர்ல போட்டு வைப்போம். அது வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் தான். அது வந்துட்டு ஒரு டிப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலி டிப்ளாய்மெண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க கரெக்டா சொல்லுங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன டிப்ளாய் பண்ணீங்க? ஒரு ஸ்டாட்டிக் கோடை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ. நம்மளோட லோக்கல்ல டவுன்லோட் பண்ணிட்டு வின்னர்சிபி மூலியமா லோக்கல்ல இருந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸோட மிஷினுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறமா அவ்வளோதான், அப்பாச்சி டவுன்லோட் பண்ணேன். அதை வந்து CD/var www.html அங்க வச்சுட்டேன். அவ்வளோதான். சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு டிப்ளாய்மெண்ட்டை நம்ம பண்ண போறோம். பட் லைக் இங்க வந்துட்டு டூல்ஸ் ஜென்கின்ஸ் நம்மளுக்காக பண்ணி கொடுக்க போகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லைக் லெட் மீ ட்ரை டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பிக்டாரிக்கல் வே. ஃபைன். ஸோ லைக் இப்போ எங்கிட்ட ஜென்கின்ஸ் சர்வர் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் இந்த EC2ல என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஜென்கின் இன்ஸ்டால் இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது என்னோட ஜென்கின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது என்னோட ஒரு மிடில் வேரை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ மிடில் வேர் நம்ம அப்பாச்சி டாம்கேட் எடுத்துக்கோம். ஸோ லைக் நம்ம ஹோஸ்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்மளோட மிடில் வேருக்கு மேல நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுவோம். கரெக்டா? இந்த மாதிரி. எஸ் ப்ரோ. ஸோ இது என்னோட EC2, இது என்னோட ஜென்கின்ஸ், இது என்னோட மிடில் வேர். ஸோ லைக் என்ன மிடில் வேர் நான் யூஸ் பண்றேன்னா அப்பாச்சி டாம்கேட் யூஸ் பண்றேன், வெர்ஷன் 9 யூஸ் பண்றேன். ஸோ இந்த அப்பாச்சி டாம்கேட் வெர்ஷன் 9க்கு மேல நான் வந்து என்ன பண்றேன், என்னோட ஒரு அப்ளிகேஷனை வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு செட்டப்பை நம்ம பண்ண போறோம். ஓகே, பட் இந்த அப்ளிகேஷனை நான் இங்க கொண்டு வந்து வைக்க போறது கிடையாது. நான் இங்க ஜென்கின்ஸ்ல ஒரு ஜாப் இந்த ஜென்கின்ஸ்ல நான் ஒரு ஜாப் எழுத போறேன். இந்த ஜென்கின்ஸ் ஜாப் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த அப்ளிகேஷனை எனக்கு இங்க கொண்டு வந்து வைக்க போகுது. புரியுதா? ஜென்கின்ஸ் ஜாப் என்ன பண்ண போகுது, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இங்க கொண்டு வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண போகுது. ஃபைன். ஸோ அப்போ ஜென்கின்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஜாவா ஃபைல் இருக்கணும். கீ பைனரி கீ. ஸோ ஜென்கின்ஸ் கிட்ட வந்து ஒரு ஜாவா ஃபைல் இருக்கணும். அந்த ஜாவா ஃபைலை நம்ம ஜாரா இல்லாட்டி வாரா கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த ஜாரோ இல்ல அந்த வாரோ தான் உங்களோட ஜென்கின்ஸ் கொண்டு போயிட்டு அப்ளிகேஷன் மிடில் வேருக்கு மேல போஸ்ட் பண்ணும். கரெக்டா? எஸ் ப்ரோ. ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு ஜாவா கோட வந்து கிட்ல வைப்பான். கிட்ல இருந்து உங்களுக்கு ஜென்கின்ஸ் வரும். ஜென்கின்ஸ் வந்து நம்மள அப்பாச்சி மிடில் வேர்க்கு எடுத்துட்டு போகணும். கரெக்ட். நான் ஒண்ணுமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே போட்டுறேனே. ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ ஒரு டெவலப்பர் இருக்காப்ல, ஸோ அவன் என்ன பண்றான்னா ஒரு பீஸ் ஆஃப் கோட் எழுதுறான். அவன் எழுதுற கோட் அவன் எங்க வைக்கிறான்னா கிட்ல வைக்கிறான். ஸோ லைக் நம்ம என்ன பண்றோம், கிட்ஹப்ல இருந்து கோட ஜென்கின்ஸ்க்கு புல் பண்றோம். ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி ஒரு ஜாபை கிரியேட் பண்ணி அதுல போடுறோம். ஸோ அப்போ இந்த ஜென்கின்ஸ்ல எனக்கு ஜாவா ஃபைல் இருக்கும். ஸோ ஜென்கின்ஸ் விட்டு வெளியே வரும்போது எனக்கு இங்க என்ன இருக்கும், இந்த டெவலப்பர் வந்துட்டு ஜாவா ஃபைல் எழுதுவான். கிட்ஹப்ல இருந்து ஜென்கின்ஸ் வரும்போது ஒரு ஜாவா ஃபைலா இருக்கும். ஜென்கின்ஸ் விட்டு இந்த மிடில் வேருக்கு போகும்போது அது என்னவா மாறும், ஜார் இல்லாட்டி வார். நம்ம எக்ஸாம்பிள் இப்போ வார் ஃபைல் எடுத்துப்போம். சரியா? ஸோ இப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணும்போது இந்த வார் ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டு இங்க வைக்க போகுது.
ரைட்? சரி, இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இங்க யாராவது டெவலப்பர்ஸ் இருக்காங்களா நம்மளுக்கு கோடு கொடுக்குற அளவுக்கு? யாருமே நம்ம கிட்ட இல்ல. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி இந்த ஜென்கின்ஸ் விட்டு வெளியே வருது இந்த வார், இதை நான் வந்துட்டு தனியா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்டர்நெட்ல இருந்து. இதை நான் என்ன சொல்றேன்னா, இது என்னோட sample.war. ஃபைன். இப்போ ஜஸ்ட் இமேஜின், இப்போ என்னோட ஜென்கின்ஸ் வந்துட்டு ஒரு sample.war கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஜாப் எழுதியிருக்கோம். அந்த ஜாப் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு வார் ஃபைலை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த வார் ஃபைல் பேர் பாத்தீங்கன்னா sample.war. ஓகே, இப்போ இந்த ஜென்கின்ஸ் ஜாப் நம்ம ஒண்ணு எழுத போறோம் இல்லையா, அந்த ஜாப் எனக்கு என்ன பண்ணும்னா, இந்த sample.war இருக்கு இல்லையா, அது என்னோட ஜென்கின்ஸோட அந்த ஜாபுக்குள்ள இருக்கும். கரெக்டா? ஒரு ஜாப் ரன் பண்ணும்போது அந்த ஜாபுக்குள்ளதான் அந்த வார் ஃபைல் கிரியேட் ஆகும். உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ள உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ப்ராஜெக்டுக்குள்ளதான் உங்களோட ஒரு வார் ஃபைல் கிரியேட் ஆகும். அப்போ இந்த வார் ஃபைல்ல உங்க ஜென்கின்ஸ் ஜாப் பிக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த மிடில்வேர் மேல உட்கார வைக்கும், ஹோஸ்ட் பண்ணும். ரைட்? அப்போ நீங்க இந்த மிடில்வேர்ல எந்த லொகேஷன்ல நீங்க வைக்கணும் அப்படி உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? சரி, HTTPD அப்படின்ற ஒரு மிடில்வேர்ல நீங்க எந்த லொகேஷன்ல உங்களோட HTML ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க? வார் வேர் www.html இருக்கா? ஆமா ப்ரோ. கரெக்ட். சோ அப்போ அந்த லொகேஷன்ல தான் நீங்க உங்களோட index.html ஃபைல் வச்சா நீங்க வந்து ஐபி அட்ரஸ் போட்டோனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் விசிபிளா இருக்கும். அப்போ இங்க அபாச்சி டாம்கேட்ல அந்த லொகேஷனுக்கு ஒரு ஃபோல்டர் பேர் இருக்கு. அந்த ஃபோல்டர் பேர் வெப் ஆப்ஸ். சோ சிம்பிளா இந்த ஜென்கின்ஸ் ஜாப் என்ன பண்ணுவோம், ஜென்கின்ஸ் ஜாப் ரன் பண்ணும்போது அந்த ஜாபுக்குள்ள இருக்கிற sample.war ஃபைல் இந்த மிடில்வேர்ல இருக்கிற இந்த வெப் ஆப்ஸ் ஃபோல்டர்ல காப்பி பேஸ்ட் பண்ணும். சோ காப்பி பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க ஐபி அட்ரஸ் போட்டு ஹிட் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட ப்ரௌசர்ல ரன் ஆகும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு பிக்டோரிக்கலா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம போயிட்டு ஜஸ்ட் 1 2 3 டைப் பண்ணி எழுதிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், நான் எழுதுறேன். உங்களுக்கு எங்க டவுட் இருந்தா கேளுங்க. நான் எழுதுற வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. Download the sample.war. நார்மல் அப்பாச்சியும் அப்பாச்சி டாம்கேட்டும் வேற வேற. அப்பாச்சி டாம்கேட் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு டைனாமிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்றது. நீங்க நார்மலா யூஸ் பண்ற HTTPD வந்துட்டு ஸ்டாட்டிக் மட்டும்தான். ஓகே, இதுல டைனாமிக்கும் பண்ணலாம். ஆமா. ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னங்க? 8080. சரி, ஜென்கின்ஸ் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட அப்பாச்சியோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080. போர்ட் நம்பர் மாத்தணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், போர்ட் ரவுட்டிங் பண்ணணும். எஸ், போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட் ரைட் த ஜென்கின்ஸ் ஜாப். ஒரு ஜென்கின்ஸ் ஜாப் எழுதுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம், டவுன்லோட் த பிளகின். அந்த பிளகின் பேர் என்ன, deploy to container. இப்போ நம்ம கிட்ல இருந்து ஜென்கின்ஸுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கான அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுத போறது இல்ல, கரெக்ட்ல ப்ரோ? ஏன்னா நம்ம எழுத போறது கிடையாது. இப்போ நம்ம எந்த ஸ்கிரிப்ட் எழுத போறது கிடையாது. ஓகே, அது எழுதுறது வந்து எங்க ப்ரோ எழுதணும்னா, ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருப்போம். அந்த ஷெல், அந்த ஷெல் அங்கதானா? ஓகே ஓகே, அங்க கொடுக்கலாம். இல்லாட்டி நான் எல்லாருக்கும் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்றதுனால அந்த தனியா வந்து ஒரு பைப்லைன் பத்தி ஒரு 10-15 மினிட்ஸ் பேசுறேன். ஓகே ப்ரோ. அங்க எப்படி அந்த ஒரு கிட்ல இருந்து கோட நீங்க உங்க ஜென்கின்ஸ் எடுத்து வரணும்னு சொல்றேன். ஓகே. அதுக்கப்புறமா
சரி. ஸோ இப்போ இந்த 9 ஸ்டெப்ஸ் தான் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன். ஓகே. ஸோ இந்த 9 ஸ்டெப்ஸை 1 by 1 பண்ணுவோமா? ஸோ இப்போதைக்கு ஐ பிலீவ் எல்லாருக்கும் இந்த தியரிட்டிக்கல் பார்ட் புரிஞ்சிருக்கு. ஸோ லைக் நம்ம ஸ்ட்ரெயிட் அவே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆர் வி குட் டு ஸ்டார்ட்? எஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ. So first நான் என்ன பண்ண போறேன்னா like I'm just going to download the Apache Tomcat 9. So like இந்த Apache Tomcat 9 நான் download பண்றதுக்கு I will go and get the link from the official documentation. சரியா? So like உங்க Apache Tomcat வந்து ஒரு open version. So like உங்களோட லிங்க்ஸ் எல்லாமே like அப்பப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எப்போ ஒர்க் பண்ணாலுமே அந்த அஃபிஷியல் லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்றதுக்கான யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லைக் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ லைக் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9071. ஓகே. ஸோ லைக் நான் இங்கே இருக்க இந்த ஜிப் நேராக ரைட் கிளிக் பண்ணி இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ரைட். ஸோ லைக் நான் wget கமாண்டை ஒன்று வச்சு இந்த wget என்டர். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட Apache Tomcat டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஜிப் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ நான் அன்சிப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட உபுண்டுல அன்சிப்ன்ற ஒரு கமாண்ட் பை டிஃபால்ட்டா அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ லைக் நம்ம என்ன பண்ணணும், அன்சிப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து அன்சிப்னு கொடுக்குறேன். அது என்ன சொல்லுன்னா அன்சிப் கேன் நாட் ஃபவுண்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அன்சிப்ன்ற ஒரு பேக்கேஜை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க என்னோட ஏபிடி ரெபாசிட்டரியில இருந்து. ஸோ லைக் என்னோட ஏபிடி பேக்கேஜ் மேனேஜர்ல இருந்து ஃபர்ஸ்ட் அன்சிப்ன்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றேன். அதுக்கப்புறமா என்னோட அப்பாச்சே நான் அன்சிப் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அன்சிப் அப்பாச்சி. ஸோ என்னோட அப்பாச்சி இப்போ என்ன இருக்குன்னா இன்ஃபிளேட் ஆயிடுச்சு, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா அப்பாச்சியோட 2 ஃபோல்டர் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர், இன்னொன்னு ஜிப் ஃபோல்டர். சரி, இதுக்கு முன்னாடி யாராவது அப்பாச்சில ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சும்மா பிராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிருக்கேன் ப்ரோ. சரி, அதர்ஸ். சரி, வேற சேம் தான் ப்ரோ, பிராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிருக்கோம். சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நிறைய இன்டர்வியூஸ்லயோ இல்லை லைக் நீங்க ஒர்க் பண்ணும்போதும் லைக் உங்களுக்கு அப்பாச்சியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைக் அப்பாச்சியோட ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு பேசுறேன். இப்போ நான் அப்பாச்சி அப்படின்ற ஒரு பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ண உடனே, மிடில்வேர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண உடனே எனக்கு இங்க நிறைய டைரக்டரிஸ் வருது. ஒரு ஃபைலை பார்த்தோன்னா இந்த டைரக்டரியா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க டீன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நீங்க டைரக்டரின்னு கண்டுபிடிச்சிடலாம், அதாவது ஃபோல்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல வந்து ஒரு சில ஃபோல்டர்ஸ், ஒரு சில ஃபைல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா வெப் ஆப்ஸ். இந்த வெப் ஆப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப் ஆப்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ளதான் நீங்க உங்களோட வார் ஃபைல், உங்களோட அப்ளிகேஷன்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க, சிம்பிளா டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வெப் ஆப்ஸ் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கதான் உங்களோட அப்ளிகேஷனோட வார் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் லாக்ஸ். ஸோ இப்போ லைக் நீங்க வந்துட்டு இந்த மிடில்வேருக்கு மேல ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்துட்டு சர்வர் லாக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், EC2 லாக் எடுத்து பார்க்கலாம். நீங்க இந்த மிடில்வேர் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, மிடில்வேருக்குன்னு ஒரு சில லாக்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ மிடில்வேர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த லாக்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து catalina.outன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தாதான் எந்த நேரத்துல எந்த டைம்ல யாரால இந்த பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ லாக்ஸ்ன்றது எல்லா இடத்துலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உங்க அப்பாச்சி டாம்கேட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்ஃபிகரேஷன். இப்போ அப்பாச்சி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரன் ஆகுற அப்பாச்சியோட கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க மாத்துறீங்க, உங்க பிசினஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை சேஞ்ச் பண்றீங்க. அப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ்குள்ள வந்து தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்தப்புல உங்களுக்கு இருக்கிறது பின்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பின்ன்றது எங்கெல்லாம் நீங்க உங்களோட லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ல பின்ன்ற ஒரு வார்த்தை பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொறி தட்டணும். என்ன அப்படின்னா,
இந்த பின்னு ஒரு ஃபோல்டர் பார்த்தா அதுக்குள்ள கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ற ஃபைலு, ஸ்டாப் பண்ற ஃபைலு, சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஃபைல்ஸ் தான் அங்க இருக்கும். ஸோ அப்போ இந்த அப்பாச்சி டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது, அது எல்லாமே இந்த பின் ரிலேட்டட் ஃபோல்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 4 ஃபோல்டர் பேசியிருக்கோம், வெப் ஆப்ஸ், லாக்ஸ், கான்ஃப் அண்ட் பின். ஸோ நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பேன் உங்களுக்கு. So like I'm just sharing with you. Fine. Right. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அப்பாச்சி டாம்கேட் பை டிஃபால்ட்டா எந்த போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும், 8080ல ரன் ஆகிட்டு இருக்கும். பட் என்னோட 8080 ஆல்ரெடி இட் இஸ் ஆக்குபைட் பை ஜென்கின்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போர்ட் நம்பர்ல 2 ப்ராசஸ் ரன் ஆகாது. பட் ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோல ரன் பண்ண வைக்கலாம். ஓகே, பட் அது நமக்கு இப்போதைக்கு நாட் ரெக்வயர்ட் பிகாஸ் இது வந்துட்டு லைக் இட்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். பட் ரொம்ப டெக்னிக்கலா போகும்போது லைக் எஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சினாரியோல மேபி பண்ணலாம். ஃபைன். பட் எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் டு அலோகேட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் வித் ஈச் அண்ட் எவ்ரி டிஃபரெண்ட் போர்ட் நம்பர். ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்றதா இட் இஸ் குட். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டாம்கேட்டோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன, 8080. அப்போ இந்த டிஃபால்ட் போர்ட் நம்பர் எந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்னர் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைலுக்குள்ள தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கார்னர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள வரேன். இந்த இடத்துல நான் இருக்கிற ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைல் என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் server.xml. ஒரு 2-3 இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, டாம்கேட் தெரியுமா? சரி, அப்போ டாம்கேட்டோட கான்ஃபிகரேஷனோட இம்பார்ட்டன்ட் ஃபைல் என்ன, அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் server.xml. ஸோ இப்போ இந்த server.xml குள்ள தான் இந்த டாம்கேட் எங்க ரன் ஆகணும், எந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகணும் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு இங்க எழுதிருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த server.xml ஓபன் பண்றேன். இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க தெரியுதா கனெக்டர் போர்ட். இந்த கனெக்டர் போர்ட்ல உங்களுக்கு என்ன கான்ஃபிகர் ஆயிருக்கு, 8080ன்னு கான்ஃபிகர் ஆயிருக்கு. இதுதான் நீங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா ஸோ 8081ன்னு மாத்திடுறேன். ஸோ 8081ன்னு மாத்திடுறேன். இப்போ இந்த பேஜை சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணா என்னோட போர்ட் நம்பர் 8081ல ரன் ஆகும். ஸோ இப்போ என்னோட ரேண்டமா நம்ம என்ன வேணா வைக்கலாமா ப்ரோ? போர்ட் நம்பர் ரேஞ்ச் ஒன்னு இருக்கும் ப்ரோ, 65556 அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் என்னோட பின் ஃபோல்டருக்குள்ள போறேன். ஏன்னா என்னோட பின் ஃபோல்டருக்குள்ளதான் என்னோட ஃபைலை ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றதுக்கு தேவையான ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். சரியா? இப்போ என்னோட பின் ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இதுல நான் ரன் பண்ண போற ஃபைல், நான் யூஸ் பண்ண போற ஃபைல் இந்த startup.sh. ஸோ என்கிட்ட 2 ஃபைல் இருக்கு பாருங்க, startup.shன்னு ஒன்று இருக்கு, startup.batன்னு இருக்கு. ஆக்சுவலி இந்த sh இருக்கு இல்லையா, sh வந்து ஷெல் ஃபைல், bat இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பேட்ச் ஃபைல். இன்கேஸ் நான் டாம்கேட்டை என்னோட விண்டோஸ் மிஷின்ல யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் மிஷின்ல நான் வந்துட்டு ஒர்க் பண்றேன்னா அப்போ அந்த இடத்துல இருந்து என்னோட டாம்கேட்டை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த startup.bat கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம லினக்ஸ்ல ஒர்க் பண்றோம் இல்லையா, அதனால இந்த startup.sh ஃபோல்டரை நம்ம ரன் பண்ணணும். ஸோ இப்போ இங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் நோட்டட் இந்த startup.sh ஃபைலுக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன்ஸ் இல்லை. சரியா? ஸோ லைக் நான் இப்போ என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் பின் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த பின் ஃபோல்டருக்கே நான் ஃபுல் ரீடு ரைட் எக்ஸிக்யூட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த ஒரு ஃபைலுக்கு மட்டும் நான் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் தான் இந்த ஃபைலு இதை கால் பண்ணும், catalina.sh கால் பண்ணும், catalina.sh இன்னொரு ஃபைலை கால் பண்ணும். ஸோ லைக் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த பின் ஃபோல்டருக்கே ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ the command is chmod பின் ஃபோல்டர். என்னடா நல்லா தூக்குமா, ரொம்ப நேரமா கொட்டாய் விட்டு இருக்கா? நம்ம என்ன பெர்மிஷன் கொடுத்தோம் ப்ரோ? பர்மிஷன் கொடுக்கும்போது பின்குள்ள இருந்து கொடுக்க கூடாதா ப்ரோ? பின் விட்டு வெளில போயிட்டு தான் கொடுக்கணுமா? நீங்க இப்படியும் கொடுக்கலாம்,
நீங்க வெளியில இருந்து கூட கொடுக்கலாம். Successfully, forcefully. ஓகே, ஸோ லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுனால லைக் வரல. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பின் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்க்குமே இப்போ எனக்கு ரீட் ரைட் எக்ஸிக்யூட் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. ஸோ லைக் இப்போ நான் எப்படி சிம்பிளா சொல்றேன்னா எனக்கு எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு. கிரீன் கலர்ல இருக்குன்னா இட் இஸ் குட் டு ஸ்டார்ட். இதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இல்ல லைக் நான் இதுதான் அப்படிதான் பார்ப்போம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இப்படி பார்த்துக்கலாம். ரைட், ஸோ இப்போ நான் என்னோட அப்பாச்சி டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். டு ஸ்டார்ட் த அப்பாச்சி டாம் கேட் நான் இந்த ஃபைலை கால் பண்ண போறேன். ஸோ டாட் ஸ்லாஷ் என்னோட startup.sh since it's a Linux environment. So இப்போ என்னோட Apache Tomcat it is started running. So இப்போ I can go and verify it in this space. என்னோட public IP இது port number 8081, right? So என்னோட Apache Tomcat இப்போ it is now up and running. சரிங்களா, இப்போ இது இருந்துட்டு லைக் ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட சர்வர்ல என்னோட அந்த வார் ஃபைல் அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா, sample.war ஃபைல். சின்ஸ் லைக் நம்ம கிட்ட யாரும் வந்துட்டு கோடு கொடுக்க மாட்டாங்க, நம்ம பில்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்றதால நான் டைரக்டா என்னோட கூகுள்ல இருந்து லைக் என்னோட வார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பிள் அப்ளிகேஷனுக்கான ஒரு வார் ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். So here's the link to download that. So again ஒரு wget command போட்டு என்னோட war file let me download now. So இப்போ என்னோட war file download ஆயிடுச்சு இருக்கா. So this is the war file. So this is how I have downloaded. சரி, so like I am done with first 4 steps. கரெக்டா, இது வரைக்கும் டவுட் இருக்கா? நோ ப்ரோ. நோ ப்ரோ, கிளியர் ப்ரோ. நோ ப்ரோ. இப்போ நான் என்னோட ஜென்கின்ஸ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள நான் ஒரு ஜாப் எழுத போறேன். ரைட், சோ என்னோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்ட் எங்க இருக்கு? இங்க என்ன பண்ண போறேன், நியூ ஐட்டம் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றேன். சோ லைக் நான் இதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மென்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ரீ செல் ப்ராஜெக்டா ஜெனரேட் பண்றேன். ஓகே, சோ இப்போ என்னோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஊத்தின கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ லைக் என்னோட பில்ட் ஸ்டெப்ஸ்ல நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருப்போம், எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு டெவலப்பர் கூட கொடுத்துருப்போம், ஒரு வார் ஃபைல் கிரியேட் ஆயிருக்குன்னு லைக் இந்த பாயிண்ட்ல லைக் வி ஆர் அசியூமிங். ஏன்னா லைக் நம்ம கிட்ட அந்த ப்ராப்பரான கிட் மேவன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ லைக் நான் இப்போ என்ன பண்றேன்னா லைக் ஐம் ஜஸ்ட் அசியூமிங் தட் ஐ ஹவ் காட் த sample.war ஃபைல். ஸோ லைக் நான் அதை வந்துட்டு ஒரு சிம்பிளா வந்துட்டு ஐ ஹவ் காட் த sample.war after build process. சரியா, ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு sample.war ஃபைல் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த sample.war ஃபைல் தான் என்னோட இந்த இடத்துல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? ஃபைன். இப்போ என்னோட ப்ராஜெக்டை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ என்னோட ஜென்கின்ஸ்குள்ள என்னோட sample.war ஃபைல் கிடைச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஜென்கின்ஸ் ஜாப் என்னங்க பண்ணணும், இந்த வார் ஃபைலை கொண்டு போயிட்டு என்னோட அப்பாச்சி மிடில் வேர்க்குள்ள வைக்கணும். எந்த லொகேஷனுக்குள்ள வைக்கணும், வெப் ஆப்ஸ்ன்ற லொகேஷனுக்குள்ள வைக்கணும். ரைட், ஸோ அப்போ ஜென்கின்ஸ் கிட்ட நான் எப்படி என்னோட டாம்கேட்ல இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபைலை நீ வெயி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஜென்கின்ஸ்க்கும் டாம்கேட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன். ஸோ அப்போ அந்த கனெக்ஷன் எந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ல பண்ணானா இங்க பண்ணலாம். போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்ல இங்க உங்களுக்கு டிப்ளாய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரணும். பட் நம்ம கிட்ட டிப்ளாய் டு கண்டெய்னர் அப்படின்ற ஒரு பிளகின் இல்லை, அதனால எனக்கு அந்த ஆப்ஷன் இங்க விசிபிளா இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஜாபை ஜஸ்ட் ஒரு ஃபார் நவ் சேவ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோட பிளகினை டவுன்லோட் பண்றேன். ஸோ பிளகின் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், என்னோட மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ள வந்து என்னோட மேனேஜ் பிளகின்ஸ்குள்ள ஸோ என்னோட அவைலபிள் பிளகின்ஸ்ல டிப்ளாய். ஓகே, ஸோ டிப்ளாய் டு கண்டெய்னர். ஸோ இங்க இது படிங்க இந்த டிஸ்கிரிப்ஷன், திஸ் பிளகின்ஸ்
allows you to deploy a war to a container after a successful build. சரியா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிளகினை சூஸ் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்றேன். சோ என்னோட பிளகின் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சோ அகைன் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜாபை கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஜாபுக்குள்ள இந்த ஆப்ஷனை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்னோட ஜாபுக்குள்ள வரேன், கான்ஃபிகர் செக்ஷனுக்குள்ள வரேன், போஸ்ட் பில்ட் ஆக்ஷனுக்குள்ள இந்த இடத்துல டிப்ளாய் வார் ஆர் ஏஆர் டு a container. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு வார் ஃபைல் தானே இருக்கு, sample.war. அதை தானே நம்ம கொண்டு போயிட்டு நம்மளோட Tomcatல டிப்ளாய் பண்ண போறோம். So that's why I'm choosing this. இப்போ உங்களோட வார் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இப்போ நீங்க கொடுக்கணும். இப்போ நான் எந்த ஒரு பாயிண்ட் நம்பரை பண்ணிட்டு இருக்கேன்னா, I am doing now the 7th point. Download the necessary configuration in the plugin. இந்த ஒரு பாயிண்ட நான் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் என்னோட வார் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கும், ஆக்சுவலி என்னோட வார் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கும்னா இந்த ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் ஜாபுக்குள்ள இருக்கும். அப்போ இந்த ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் ஜாப் எனக்கு எந்த லொகேஷன்ல இருக்கும், என்னோட சர்வர்ல என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கும். பட் இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளவே பாத்தீங்கன்னா என்கிட்ட cd var lib jenkins workspace இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட்னு ஒரு ப்ராஜெக்டே இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா இன்னும் நம்ம அந்த ப்ராஜெக்டை ரன்னும் பண்ணல, அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ட்ரிகரும் ஆகல, அதனாலதான் இப்போ இல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இன்கேஸ் அது ப்ராப்பரா இந்த லொகேஷன்ல இருந்தா அந்த sample.war ஃபைல் இந்த லொகேஷனுக்கு தான் வந்திருக்கும், கரெக்டா? ஸோ உங்களோட ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள sample.war ஃபைல் இருக்கும். பட் இப்போதைக்கு இல்ல. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ காமனா வார் ஃபைல் எங்க இருந்தாலும் எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு பேட்டர்னை கொடுக்கும், ஸ்டார் ஸ்டார். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றதும் அவனே கொடுத்துருக்கான். ஸோ அவன் கொடுத்துருக்க பேட்டர்னே தான் நான் இங்க டிஃபைன் பண்றேன். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் பாத். கான்டெக்ஸ்ட் பாத்ன்றது என்னன்னா உங்களோட அப்ளிகேஷனோட காலிங் நேம், உங்களோட அப்ளிகேஷனோட காலிங் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது என்னது, நம்ம டவுன்லோட் பண்ணது சாம்பிள் அப்ளிகேஷன், கரெக்டா? ஸோ இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் எனக்கு நான் வந்துட்டு என்னோட ப்ரௌசர்ல பார்க்கணும், என்னோட அப்பாச்சி டாம்கேட் ஹோஸ்டா இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி வெரிஃபை பண்ணணும்னா இப்படி பார்ப்பேன், சாம்பிள் அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்க அப்ளிகேஷன் லோட் ஆகணும், பட் எனக்கு இங்க அப்ளிகேஷன் லோட் ஆகல. வாட் கேன் பி த ரீசன்? அந்த பாத்துல இல்ல, எந்த பாத்துக்குள்ள இல்ல, அந்த சாம்பிள்ன்ற அந்த வெப் ஸ்பேஸா சொன்னீங்க, வெப் ஆப்ஸ். வெப் ஆப்ஸ் அதுல வெப் ஆப்ஸ்க்குள்ள உங்களுக்கு சாம்பிள் ஃபோல்டர் இல்ல. ஏன்னா இதுக்கு அப்புறமா தான் உங்களோட ஜென்கின்ஸ் ஜாப் அந்த வார் ஃபைல்ல அந்த வெப் ஆப் ஃபோல்டருக்குள்ள போட போகுது. சரி, அப்போ இங்க இருக்குல்ல அந்த சாம்பிள், இதை தான் நம்ம என்ன சொல்றோம், கான்டெக்ஸ்ட் பாத்னு சொல்றோம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட காலிங், ரைட்? நெக்ஸ்ட் என்னோட கண்டெய்னர். கண்டெய்னர் அப்படின்றது நான் எங்க கொண்டு போய் டிப்ளாய் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் எங்க கொண்டு வந்து டிப்ளாய் பண்ண போறேன்னா என்னோட டாம்கேட்டோட வெர்ஷன் 9. ஸோ இப்போ என்னோட டாம்கேட்டோட டீடைல்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன். ஸோ credentials. Credentials அப்படின்றது என்னன்னா இந்த பாயிண்ட், add the users in Jenkins and Tomcat to establish the secure connection between Jenkins and Tomcat அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்றேன்னா இப்போ இந்த ஜென்கின்ஸ் தான் உங்க டாம்கேட் கூட போய் கம்யூனிகேட் பண்ணி ஒரு வார் ஃபைல் டிப்ளாய் பண்ண. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு அத்தன்டிகேஷன் இருக்கும். அதாவது என்கிட்ட வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்டயும் இருக்கும். அப்போ ஜென்கின்ஸ் போய் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு டாம்கேட் கூட அத்தன்டிகேட் பண்ணும். அப்போ ரெண்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆனா மட்டும்தான் உங்களோட டிப்ளாய்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ நம்ம அந்த கிரெடென்ஷியல்ஸ் இல்லாம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணா மேன் இன் மிடில் அட்டாக்ஸ் நடக்கும். அப்போ உங்களோட ஒரு பெரிய அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேங்கிங் அப்ளிகேஷனே பண்றீங்க, அத்தன்டிகேஷன் இல்லாமன்றீங்கன்னா நடுவில் டிடிஎஸ் அட்டாக் இல்ல மேன் இன் அந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் எல்லாமே உங்க அப்ளிகேஷனை அஃபெக்ட் பண்ணி ஹேக் ஆயிடும். அது 1 minute. சரி கைஸ், நான் என்ன சொல்றேன்னா லைக் அத்தன்டிகேஷனுக்காக லைக் நம்ம வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இல்லை. ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு த ஜென்கின்ஸ்.
அதே சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்னோட டாம் கேட் கூடயும் நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஜென்கின்ஸ்ல நான் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆட் பண்றேன். ஓகே, ஸோ லைக் நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் கொடுக்குறேன். ஸோ என்னோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின். ஸோ இதை வந்து ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கிறேன். அதாவது லைக் யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம்ல வச்சுக்கிறேன். அட்மின் பாஸ்வேர்டும் அட்மின் தான். ஸோ யுவர் ஐடி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆப்ஷனல். ஸோ இதை அப்படியே ஆட் பண்றேன். ஸோ என்னோட ஜென்கின்ஸோட கிரெடென்ஷியல்ஸை நான் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ நான் சீக்ரெட்னு கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு இங்கே சீக்ரெட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Tomcat URL. வாட் இஸ் த Tomcat URL? ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர். வெரி குட். என்னோட ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர் இங்க இருக்கு. ரைட். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் புரியுதா? ஸோ லைக் என்னோட டிப்ளாய் டு வார் கண்டென்ட்ல இந்த வார் ஃபைல் எங்க இருக்கு, என்னோட அப்ளிகேஷனை நான் என்ன மாதிரி கால் பண்ண போறேன், அண்ட் என்னோட டாம்கேட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் என்னோட டாம்கேட் ரன் ஆகிட்டு இருக்க யூஆர். ஸோ வித் திஸ் என்னோட ஜாபை நான் சேவ் பண்றேன். சரியா? ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்னோட ஜென்கின்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை ஐ ஹாவ் டு ஷேர் வித் மை டாம்கேட் ஆஸ் வெல். எந்த இடத்துல வந்து எந்த ஃபோல்டர்ல வந்து கொடுக்கலாம், எந்த ஃபோல்டர்ல என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட ஃபோல்டர் செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். எந்த ஃபோல்டர்ல லைக் நான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். கான்ஃப்ல தான். ஏன்னா நான் வந்து சொல்றேன் ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு யூசரை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். நம்ம ரன்னிங் டாம்கேட் ஒரு சின்ன விஷயத்த மாத்துறோம், நமக்கு ஏற்ற மாதிரி மாத்துறோம். ரைட். ஸோ அப்போ நம்ம கான்ஃப்ல வரும். ஸோ இந்த கான்ஃப்ல பாத்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு லைக் யூ வில் பி ஹேவிங் சம் ஃபைல்ஸ். ஸோ இப்போ இதுல எந்த ஃபைல்ல கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. எந்த ஃபைலுக்கு சூட்டபிளா இருக்கு பேர்ல? லாகிங் ப்ராப்பர்ட்டிஸ். இல்ல இருங்க, இப்போ இவங்க வந்துட்டு லாகிங் சொல்றாங்க. லாகிங்ன்றது வந்துட்டு உங்களோட லாக்ஸை கேப்சர் பண்றது. சரியா? வேற நான் யூசரை கான்ஃபிகர் பண்ணனும்னு சொன்னா அப்போ எந்த நேம் நீங்க சூட்டபிளா இருக்கும்? Tomcat users.xml. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபைல் கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம யூசர் தானே கான்ஃபிகர் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற ஒரு ஃபைல் இது server.xml. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி யூசர் ரிலேட்டடா வந்தா இந்த யூசர்ஸ். சரியா? ஸோ Tomcat users.xml. சரிங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பை டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் அவுட் ஆயிருக்கு. கமெண்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லாங்குவேஜ்ல ஒரு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோட் எழுதிட்டீங்க, அந்த கோடு வந்துட்டு உங்களுக்கு ரன் ஆக வேண்டாம், அது டம்மியா வச்சுக்கணும். ஆனா அதை வந்து நீங்க ஃபுல்லா டெலிட் பண்ண வேண்டாம். அது நீங்க வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாகர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க வந்துட்டு கோடிங் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகர்ஸ் டைப் பண்ணுவாங்க. ஸோ லாகர்ஸ் டைப் பண்றதுக்கு முன்னாடி இல்ல லைக் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஜாவா இருந்த ஒரு ஹேஷை போட்டு திஸ் ஃபங்க்ஷன் ஹஸ் பீன் ஆடட் ஃபார் த CR 8.7 அப்படின்னு சொல்லி நாங்க போடுவோம். ஏன்னா நாளைக்கு இன்னொருத்த வந்து அந்த கோட் ஓப்பன் பண்ணி பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கமெண்ட் வச்சு புரிஞ்சுப்போம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஜாவா கோடையோ இல்ல ஒரு பைத்தான் கோடையோ நீங்க எது வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அந்த கமெண்ட் அர்த்தம் என்னன்னா, அது கம்பைலர் ரீட் பண்ணாது, கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடும். அப்போ அந்த கோட் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். பட் நம்ம வந்துட்டு அதை ஏன் வச்சிருக்கோம்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல அதை பார்த்துதான் ரெஃபரன்ஸ் அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமா அப்படின்ற பர்பஸ்க்காக வச்சிருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கமெண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கொடுத்தோம் இல்லையா அட்மின், அது இந்த XML ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். இது என்ன ஃபார்மேட்? XML ஃபார்மேட். அந்த XML ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த XML ஃபார்மேட்ல நம்மளோட யூசர் கான்ஃபிகர் ஆயிருக்காரு. நம்ம யூசர் பேர்னா அட்மின், பாஸ்வேர்ட்னா அட்மின். இங்க இருக்கா யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின். அதே மாதிரி நான் இன்னொரு யூசரை இங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், டிப்ளாயர்.
ஸோ இப்போ நம்ம எந்த யூசர் நம்ம ஜென்கின்ஸ் கிட்ட கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், அட்மின். ஸோ இப்போ இந்த யூசரை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. லெட்ஸ் நவ் ரன் திஸ் ப்ராஜெக்ட். சரியா? லெட்ஸ் நவ் ரன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பண்ணோங்க. என்ன விஷயம்னா, இப்போ என்னோட சாம்பிள் டாட் வார் ஃபைல் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. என்னோட EC2 இருக்குல்ல, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கு. கரெக்டா? என்னோட வார் ஃபைல் எங்க இருக்கு? ரூட் டைரக்டரியில இருக்கு. கரெக்டா? பட் ஆக்சுவலா இந்த வார் ஃபைல் எந்த இடத்துல இருக்கு? GitHubல. எங்க இருக்கணும்? GitHubல தானே சார்? சரி, இப்போதைக்கு GitHubல இருக்கோம். கரெக்ட். GitHubல இருந்து வரும்போது ஜென்கின்ஸ் பில்ட் பண்ணிருக்கணும். பட் இப்போதைக்கு நம்மகிட்ட GitHubம் இல்ல. ஆக்சுவலா எங்க இருக்கணும்? ஏன்னா நம்ம அசம்ஷன்ல ஒர்க் பண்றோம். அசியூம்ல இருக்கும். ஜென்கின்ஸ்குள்ள இருக்கணும். ஜென்கின்ஸ்குள்ள எந்த இடத்துல வரணும்? வெப் ஆப்ஸ். வெப் ஆப்ஸ்குள்ள உங்க வார் ஃபைல் வரணும். அந்த வார் ஃபைல வைக்க போறது உங்க ஜென்கின் ஜாப். ஆக்சுவலி இது ஆகுது. ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு ஃபோல்டர் இருக்கா? அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மென்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் இருக்குமா? அந்த ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மென்ட்டுக்குள்ள தான் இந்த ஒரு வார் ஃபைல் இருக்கும். அந்த ஆட்டோமேட் டிப்ளாய்மென்ட்டுக்குள்ள இருக்கிற சாம்பிள் டாட் வாரை தான் டாம்கேட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஃபைன். ஸோ நான் இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த லொகேஷன் என்ன, where live Jenkins workspace, அதுக்கப்புறமா உங்களோட where live Jenkins workspace, அதுக்கப்புறமா உங்களோட சாம்பிள் டாட் வார். இதுதான் உங்களோட ஆக்சுவல் லொகேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரூட்ல இருக்கிற சாம்பிள் டாட் வார் ஃபைல என்னோட ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போட போறேன். பட் என்னோட ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட் என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இப்போ இருக்குமா? இல்ல சார். ஏன் இருக்காது? நீங்க அத ரன் பண்ணாத. நான் ஜாபை ரன்னே பண்ணல. சரியா? ஸோ லைக் நான் அதை உங்களுக்கு இன்னும் வெரிஃபை பண்றேன். where live Jenkins workspace டெவ் டெஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. சரி, இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஒரு எரர் வரும்? என்ன எரர் வரும்னு சொல்லுங்க. கரெக்டா நம்ம எரர் நம்ம கெஸ் பண்ணலாம். அந்த வார் ஃபைல் என்கிட்ட இல்லைன்னு எரர் வரும். கரெக்டா? கெஸ் பண்ணலாமா? இப்போ உங்களால கெஸ் பண்ண முடியுதா? சரி, நான் ரன் பண்றேன். கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் ஜாபை ரன் பண்ணியிருக்கேன். என்னோட ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஜாப் ஃபெயில் ஆன ரீசன் வந்து நம்ம வந்து கன்சோலை பார்க்குறோம். ஸோ கன்சோலை பார்க்குறச்ச இந்த இடத்த பாருங்களேன். இந்த 2 லைனை நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. நோ வார்ஸ் ஃபவுண்ட். அது எந்த இடத்துல போய் வார் ஃபைலை தேடுது பாருங்க. இந்த இடத்துல போய் வார் ஃபைலை தேடுது. இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட்ன்ற ப்ராஜெக்ட் நமக்கு இப்போதான் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு அப்புறமா தான் வார் ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட கிட்ஹப் அதுல கோடெல்லாம் இருந்தா உங்களுக்கு கரெக்டாக உங்க வார் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். பட் இப்போ அதுக்கு கிட்மே எதுவுமே இல்லை. நம்ம தான் என்ன பண்ண போறோம், வார் ஃபைல் கிரியேட் ஆன மாதிரி சினாரியோவை நம்ம ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? அதனால நான் இப்போ என்ன பண்றேன்னா, காப்பி வார் ஃபைலை காப்பி பண்றேன். எங்க பேஸ்ட் பண்றேன்னா இந்த லொகேஷன்ல பேஸ்ட் பண்றேன். இந்த லொகேஷன் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி லெட்ஸ் கோ அண்ட் வெரிஃபை நோ. ஸோ என்னோட ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட் ஜாப் கிரியேட் ஆயிடுச்சா? இந்த ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட் ஜாபுக்குள்ள இப்போ இந்த வார் ஃபைல் வந்துடுச்சா? ரைட். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணலாமா? சரி, நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி we are done with the steps. உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இதனால இது இப்படி வந்தது? அந்த ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணீங்களா ப்ரோ லாஸ்ட்ல?
ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட். அது வந்து நம்ம ஜென்கின்ஸ்ல ஸ்டார்ட்டிங்ல நம்ம அது பேர் குடுத்து உள்ள வந்ததுனால, அதனால அந்த பேர நம்ம இங்க ஒரு ஃபோல்டரா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வைக்கிறோம். அப்படிதானே? எந்த ஃபோல்டர்? இந்த ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மென்ட்டா? ஆஹா. ஜென்கின்ஸ்ல பண்ணோமே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஜென்கின்ஸ்ல நம்ம ஜாப் தான் கிரியேட் பண்ணோம். அதுதான். அந்த ஜாப் கிரியேட் பண்ணதுனால அந்த ஜாபோட ஃபோல்டர் எல்லாமே இந்த வொர்க் ஸ்பேஸ் டைரக்டரியில வந்துரும். கரெக்ட்டா? ஓகே. சோ உங்களோட ஜென்கின்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ற ஜாப் எல்லாமே உங்க சர்வர்ல ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்டோர் ஆகும். ஓகே. அதுதான் அந்த வொர்க் ஸ்பேஸ். ஆமா. ஓகே. சுதாகர் ப்ரோ, உங்களுக்கு புரியுதா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு? டிப்ளாய்மென்ட் நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு புரியுதா? அதே மாதிரி ஜென்கின்ஸ் இப்போ நம்ம ஒர்க் பண்றோம்ல அந்த ஜென்கின்ஸ் டெம்ப்ளேட்டுக்குள்ள அது ஒன் டைம் தானா ப்ரோ? இந்த யூஆர்எல் இந்த ஐபிக்கு இந்த ஒரு ஜென்கின்ஸ் தானே? இப்போ சப்போஸ் நீங்க டெர்மினேட் பண்ணிட்டீங்க, இந்த கன்சோலை டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செகண்ட் டைம் வந்து அகைன் நீங்க ஒன்னு பண்ணி ஜென்கின்ஸ் வர வைக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப்லாம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டா உங்க வாய்ஸ் வந்துருது இல்ல? கோகுல், உங்க வாய்ஸ் வந்து செகண்ட் டைம் அப்படின்ற ஒரு வார்த்தையோட நின்றுச்சு. கொஞ்சம் முன்னாடி சொல்றீங்களா? ப்ரோ. இப்போ கிட்டப்லாம் இருக்குல்ல ப்ரோ, கிட்டப் அப்படிலாம் அது வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு நம்ம எப்போ வேணாலும் லாகின் பண்ணி பாத்துக்கிறோம். அதே மாதிரி ஜென்கின்ஸோட டெம்ப்ளேட் அப்படி போய் பார்க்க முடியாதா ப்ரோ? ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணணுமா? ஆமா. இப்போ கிட்டப்ன்றது ஒரு ஓபன் சோர்ஸ். கிட்டப்புமே வந்துட்டு ஒரு EC2 மாதிரி ஒரு சர்வர் மேல தான் இதை வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஆனா இந்த கிட்டப் சர்வர் வந்துட்டு எங்கேயோ யாரோ கிட்டப்போட ஓனர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவன் வந்து அவனோட சர்வர் எப்பவுமே டவுன்லயே கொண்டு வர மாட்டான். சோ அதனாலதான் நீங்க கிட்டப்ல நீங்க எந்த டைம் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு ஓபன் ஆகும். பட் இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜென்கின்ஸை நம்ம லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்போ நீங்க ஸ்டாப் மட்டும் பண்ணிருக்கீங்க கிளாஸ் முடியும். இதை நான் டெர்மினேட் பண்ண வச்சுக்கோங்களேன், திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான். ஓகே. நீங்க சொல்ற ஒரு கொஸ்டின், நீங்க கேக்குற ஒரு கொஸ்டின்ல இருந்து நான் இதை மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம எடுப்போம். அது எப்படி இருக்கும்னா, இப்போ என்கிட்ட ஒரு 100 மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 மிஷின்லயும் நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி எனக்கு ஒரு சினாரியோ வரும். அப்போ நான் 100 மிஷின்லயும் நீங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பண்ண வேண்டாம். சோ ஒரே ஒரு மிஷின்ல மட்டும் இன்ஸ்டால் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற 99 மிஷின்ஸை அந்த மாஸ்டருக்கு கீழே கொண்டு வந்துட்டா முடிஞ்சிச்சு. அப்போ முன்னாடி பண்ண மாதிரி ஐபிஐ போட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அது எப்படி நம்ம ஒரு மிஷினுக்கு கீழே எல்லா மிஷினும் கொண்டு வந்து ஒரே இடத்துல இருந்து எல்லா மிஷினும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே. கரெக்ட். சரி இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ லைக் நம்ம எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணோம், ஸோ என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் கிளியர். ஓகே, இஸ் தட் ரைட்? சரி. ஸோ ஃபைனலா இப்போ நம்ம என்ன பண்றோம், லைக் நம்மளோட ஜாபை லைக் நம்ம ரன் பண்றோம். ஸோ லெட்ஸ் see what is happening. So for the second time I'm just getting an error. What is the error? சரி, இது வந்து ஒரு ஜென்கின்ஸ் பக்குங்க. I have expected this error. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் எரர் தான். இது எக்ஸ்பெக்டட் எரர்னா இது வந்து ஒரு ஜென்கின்ஸோட ஒரு பக். ஸோ இப்போ நம்ம டாம்கேட்ல போயிட்டு யூசர் நேம் அட்மின்லாம் கொடுத்தோம் இல்லையா, நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் பேஸ்ட் கொடுத்தோம். ஆனா டாம்கேட்ல இருக்கிற யூசரை வந்து மேட்ச் பண்ணல. ஓகே, ஸோ அப்போ இந்த எரர் நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா, உங்களோட டாம்கேட்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லொகேஷன் இருக்கு. அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ண போறோம், டிசேபிள் பண்ண போறோம், கமெண்ட் பண்ண போறோம். கமெண்ட் பண்ணிட்டு லெட்ஸ் ட்ரை தட். So let me work on this. என்னோட அப்பாச்சிக்குள்ள நான் எழுதுற பாத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வெப் ஆப்ஸ், அதுக்குள்ள மேனேஜர், இங்க உங்களுக்கு மெட்டா என்எஃப்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த பாத்த உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. சரிங்களா? ஸோ இங்க எனக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கும், context.xml. இந்த ஃபைல்ல வேல்யூன்னு ஒரு லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் தான் அந்த கண்டிஷனை வந்துட்டு நமக்கு வந்து எரர் ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த பர்டிகுலர் லைனை மட்டும் நான் கமெண்ட் அவுட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணும்போது நான் எப்பவுமே அந்த லைனை எண்டு பண்ணிடுவேன். இப்போ எனக்கு இந்த லைன் இங்க தானே எண்டு பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை இங்க எண்டு பண்றேன்.
எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல போயிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கமாண்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இது நான் போடுறேன் இல்லையா? ஒரு கமாண்டை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எக்ஸ்எம்எல்ல ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. எக்ஸ்எம்எல்ல இதான் சின்டாக்ஸ். ஒரு கமாண்டை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா திஸ் இஸ் த சின்டாக்ஸ். ஒரு கமாண்டை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். ஸோ அப்போ நான் கமாண்ட்ல ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் லைன் என்ன ஆயிடுச்சு? டம்மி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் லைன் எனக்கு என்ன ஆகும்? ரீட் ஆகாது. ஸோ இது இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்ல அதுவும் ஒண்ணுதான். பட் நான் இது வந்துட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டா இதை நம்ம வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பர்மனண்டா டெலிட் பண்ணாம டெம்பரரியா டம்மி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஜென்கின்ஸ் பக்கை நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் நம்மளோட ஜாபை லெட்ஸ் ரன் நவ். ஸோ திஸ் டைம் என்னோட ஜாப் சக்சஸ். ஸோ சக்சஸ் ஆன அவுட்புட்டை லெட் மீ செக். இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஜாப் சக்சஸ். ஸோ ஜாப் சக்சஸ் அப்படின்ற பட்சத்துல இப்போ என்னோட சாம்பிள் அப்ளிகேஷன் எனக்கு என்ன ஆகணும்? ரன் ஆகணும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னோட டிப்ளாய்மெண்ட் டன். ஸோ இப்போ எனக்கு இங்க எப்படி அவுட்புட் வந்துச்சு? ஏன்னா என்னோட வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ள இந்த சாம்பிள் வார் ஃபைல் வந்ததுனாலதான் எனக்கு இங்க ரன் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? வெரிஃபையும் பண்ணிக்கிறேன். அப்பாச்சிக்குள்ள வெப் ஆப்ஸ்குள்ள லிஸ்ட் பண்ணி பார்க்க எனக்கு சாம்பிள் டாட் வார் ஃபைல் வந்துடுச்சு. ஸோ லைக் நம்ம டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கிற வார் ஃபைல் ஜென்கின்ஸ்ல இருந்து என்னோட மிடில் வேர் வரைக்கும் போய் பர்டிகுலர் வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ள காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு லைக் நீங்க சிம்பிளான ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பாக்குறீங்க. பட் ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்துட்டு ஒரு டெவலப்ஸ் இன்ஜினியர், நீங்க வந்து ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்றீங்க. ஸோ அப்போ கண்டினியூஸா வந்துட்டு உங்களோட டெவலப்பர் புஷ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ கண்டினியூஸா உங்க ஜென்கின் ஜாப் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு வாட்டையும் இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டருக்குள்ள உங்க ப்ராஜெக்ட் வார் ஃபைலோ ஜார் ஃபைலோ கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்க மேனுவலா காப்பி பண்ணி அதை நீங்க கொண்டு போய் டிப்ளாய் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு டிப்ளாய்மெண்ட் இருந்தா அதை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம இது வந்து ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் இன் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஜென்கின்ஸை வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டிப்ளாய்மெண்ட் பர்பஸுக்காக இப்போ யூஸ் பண்ற அந்த யூஸ் கேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜென்கின்ஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. டாக்கரு, நம்மளோட குபர்நெட்டிஸ், ஓப்பன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ்ல இன்னும் இதோட நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு ஜென்கின்ஸ்ல யாருமே இந்த டிப்ளாய்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் பண்ண முடியுமான்னு யாராவது கேட்டா தாராளமா பண்ணலாம். ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ். ஸோ கண்டெய்னர் ஒரு விஷயம் இருக்கு. அந்த கண்டெய்னரை கூட நீங்க டிப்ளாய் பண்ணலாம். அப்போ கண்டெய்னரை நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்க, அதை எப்படி கான்ஃபிகர் பண்றீங்க, என்னென்ன நெசசரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்றது எல்லாமே இந்த கிளாஸோட கீ டேக்அவேவா நீங்க எடுத்துட்டு போகணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஜென்கின்ஸ் வழியா எப்படி ஒரு டிப்ளாய்மெண்ட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஸோ ஃபார் தட் லைக் வி ஹவ் டன் திஸ் மெனி ஸ்டெப்ஸ். சரியா? ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ இப்போ இது கண்டினியூஸா நடக்கும், ஒன் டைம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே ப்ரோ. இப்போ அகைன் வந்து இப்போ ஒரு அப்டேட் இருக்கு. இப்போ அந்த சாம்பிள் டாட் வரல செகண்ட் வெர்ஷன் வந்து டெவலப்பர் வந்து கிட்ல புஷ் பண்ணிட்டான். அப்போ புஷ் பண்ணோடனே இப்போ திருப்பியும் நம்ம ஜஸ்ட் யூஆர்எல் வந்து ரீலோட் பண்ணாலே புது கண்டென்ட் வந்துருமா ப்ரோ? ஆமா. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஆட்டோமேட்டட் இதுல இருக்கு. ஆமா. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ ஆல்ரெடி டெவலப்பர் வந்து வெர்ஷன் 1ல வச்சிருக்கா. என்னோட எண்ட் யூசரும் வெர்ஷன் 1 தான் யூஸ் பண்றாங்க. இப்போ டெவலப்பர் வந்து GitHubல வந்துட்டு வெர்ஷன் 2 புஷ் பண்றான். ஜென்கின்ஸ் ஜாப் என்ன ஆகும்? உங்களுக்கு பில்ட் பண்ணும். பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சாம்பிள் வெர்ஷன் 1 ஆல்ரெடி இருக்கும். ஸோ புது சேஞ்சஸ் வந்து சாம்பிள் டாட் 2 ஆயிடும். திரும்ப அது உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த ஒர்க் ஸ்பேஸ் லொகேஷன்ல சாம்பிளோட செகண்ட் வெர்ஷன் இருக்கும். அந்த சாம்பிள் டாட் வார் ஜென்கின்ஸ்ல இருந்து டாம் கேட்டோட வெப் ஆப் ஃபோல்டர்ல டிப்ளாய் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணாலே உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் நடந்து முடிஞ்சிடும். ஓகே. அது இப்போ நம்ம ஒரு அகைன் நம்ம போயிட்டு ரன் கொடுக்காம நீங்க நேத்து சொன்ன அந்த கான்செப்டை தூக்கி இங்க போட்டணும். அந்த கான் ஜாப் அதெல்லாம் பண்ணிட்டு அடிக்கடி போயிட்டு மேனுவலா பார்த்துட்டு வந்துட்டு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா ஹிட் ஆயிடுமா ப்ரோ? அப்படிதானே? இது நீங்க என்ன क्वेश्चन கேக்குறீங்க எனக்கு புரியல. லாஸ்டா கேட்ட क्वेश्चन. இப்போ அகைன் வந்து நம்ம ரன் பண்ணாதானே அந்த process நடக்கும். அப்படி ரன் பண்ணாம இருக்குல்ல, நீங்க வெப் புக்ஸ் கான்ஃபிகர் பண்ணிடுங்க. எப்பெல்லாம் டெவலப்பர் வந்துட்டு கோட் போட்டோனே உங்க வெப் புக்ஸ் என்ன பண்ணும்? ஜென்கின்ஸோட பைப்லைன் ஆட்டோமேட்டிக்கா அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஓகே. நீங்க இதுக்கு வந்துட்டு மேனுவலா உட்காந்துட்டு அந்த பில்ட் நவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஏதாவது ஒரு ட்ரிகரிங் மெக்கானிசம் நீங்க எனேபிள் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சது. ஃபைன். வேற
ப்ரோ சுதாகர் ப்ரோ உங்களுக்கு புரியுதா? மேபி ரைட் ஃபைன் கைஸ். அதர்ஸ்? புரியுது ப்ரோ. ஓகே. ஜெசி, கலை, மணி, புரியுது சார், புரிஞ்சிருச்சு. ஓகே. ராஜா, ராஜசேகர், ப்ரோ ஓகே. சுபாஷ், சத்ருதா, புரியுது ப்ரோ, புரியுது. சரிங்க. புரியுது சார். ஓகே சார். அதான் நம்ம கிட்டும் ஜென்கின்ஸோட கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிபில்ஸ் மாதிரி ஏதாச்சும் இல்லை மேனுவலா பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம ஆட்டோமேட்டா பண்ணும்போது வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு நிறைய வேற வரும். ரியல் டைம்ல பண்ணும்போது என் டெவலப்பர் வந்துட்டு அவ்வளோ நீட்டா பண்ண மாட்டான். ஸோ கூட புஷ் பண்ணிடுவோம். பில் பண்ணோன்னே இல்லை நான் வந்துட்டு மாற்றி கமிட் பண்ணிட்டேன், 3 வாட்டி பில் எடுங்க நம்ம மட்டும் நிற்பான். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு பைப்லைன் நம்ம பிரேக் பண்ணி நம்ம திரும்ப இருப்போம். ஸோ ஆரம்பம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட எண்டிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். ஸோ கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுற டீம்ல ஃபுல்லாகவே எல்லாமே ஆட்டோமேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். டாடா நியூ ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க வந்துட்டு எங்கிட்ட இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வெர்ஷன் 1 லான்ச் பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு பண்ணுவோம். ஸோ பண்ணி கொடுத்தோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்கின்ஸ் வழியா ஜார் வார் கொடுக்க மாட்டோம். ஜாரை பில்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். இந்த டிப்ளாய்மெண்ட்டை மட்டும் அவங்க ஏடிஓல பண்ணுவாங்க, அஷூர் டெவாப்ஸ்ல. ஸோ அவங்க வந்து தனியாக பில்ட் பைப்லைன், ரிலீஸ் பைப்லைன் வச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் ஜென்கின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஜாவாவை ஜாரா கன்வெர்ட் பண்ணி அந்த ஜார் ஃபைல அவனோட அஷூர் டெவாப்ஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இங்கேயும் நான் வந்து ஜென்கின்ஸையும் அஷூர் டெவாப்ஸையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பைப்லைன்ல. நான் ஜாரை கொடுத்த உடனே அவனோட ஆட்டோமேட்டிக் ரன் ஆயிடும். ஏன்னா அவன் வந்து கிளைண்ட். டாடா நியூ டாடா டிஜிட்டலுக்கு தனியா வந்து ஒரு டீம் இருக்கு, அவனுங்க பார்த்துப்பானுங்க. ஸோ ஜென்கின்ஸ் டூல உங்க டீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மோல்டு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டா இருக்கும். நீங்க ஃபைனலா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பார்ப்பீங்க, அது பார்த்தோன்னே இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது மேக்ஸிமம் 90% வந்து இந்த மாதிரி இருக்கும். அஷூர் ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜென்கின்ஸை தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸும் இருக்கு. டிராவிஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு, பேம்பூ, டீம் சிட்டி, எஸ் டீம் சிட்டி, தேங்க்யூ. ஸோ டீம் சிட்டி இருக்கு. பட் ஜென்கின்ஸ் தான் வந்துட்டு லைக் ஃபோர் ஃபாதர். இன்னும் கூட வந்துட்டு மார்க்கெட்ல ஸ்டாண்ட் ஸ்டில். சரிங்க கைஸ், ஸோ ஐம் டன் ஃபார் டுடே செஷன். ஸோ லைக் நம்ம நாளைக்கு ஜென்கின்ஸோட லாஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஸோ நாளைக்கு இந்த ஜென்கின்ஸ் அந்த மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் பார்ப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் லைக் லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் ஜாயினிங். ஹாவ் அ குட் டே. பை பை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஜென்கின்ஸ் ஆயிட்ட பிறகு நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன சார் இருக்கும்? டாக்கர். ஓகே சார், தேங்க்யூ. பை பை.